இந்திய கூட்டணி சார்பாக மீண்டும் மத்திய சென்னையில் நான் போட்டியிட எனக்கு வாய்ப்பளித்த கழக தலைவர் தளபதி அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் எனக்கு வாய்ப்பளித்த தலைவர் நன்றிக்குரிய வகையிலே மேலும் என் தொகுதி மக்களுக்கு தொடர்ந்து பணியாற்றிடவும் தமிழகத்தின் குரலை உறக்க நாடாளுமன்றத்தில் ஒளிதிடவும் எனக்கு வாய்ப்பு தருவார்கள் என்று நம்புகிறேன். அதற்கான வாய்ப்பை அவர்கள் வாக்கு மூலமாக தருவார்கள் என்று வேண்டுகோள். சார், இந்த தேர்தலில் என்ன மாதிரி பிரச்சாரம் பண்ண இருக்கீங்க? பாதைகளை குறிப்பாக இந்த கடந்த 5 ஆண்டுகளிலே பல சவால்களை தமிழ்நாட்டு மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். குறிப்பாக 2019 ஆண்டு பெருத்த தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது ஆட்சியில் இருந்த அஇஅதிமுக அரசு எந்த பெரிய ஒரு முயற்சி எடுக்கவில்லை. அப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே எங்கள் தலைவர் கட்டளை ஏற்று 6 சட்டமன்ற தொகுதியிலும் நாங்கள் தண்ணீர் விதித்தோம். பிறகு நல்ல வேளையாக தமிழக மக்கள் பெரிய மாற்றத்தை உருவாக்கி 2021 எங்கள் தளபதி ஆட்சி, திராவிட மாடல் தளபதி ஆட்சியை கொண்டு வந்த போது கொரோனா தொற்று ஏற்றும் போது குறிப்பாக சேப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே தடுப்பூசி போடுகிறவர்கள் இயக்கமாக மாற்றி தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் இலவசமாக தமிழக அரசு தந்த தடுப்பூசி போட்டு தமிழ்நாட்டை காப்பாற்ற முயற்சி. மேலும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தொகுதிக்கு மேம்பாட்டு நிதியிலிருந்து அனைத்து 6 தொகுதிகளிலும் பலவேறு நலத்திட்டங்களையும் சமுதாய பணிக்கூடங்கள், கழிப்பறைகள், பள்ளிகளுக்கு என்று நாங்கள் செலவிட்டோம். தொடர்ந்து மக்கள் பணியாற்றி கொண்டு சார், இந்த தொகுதியில் ஏதாவது பிரச்சனைகளை அடுத்த தேர்தல் முன்வைக்கிறீங்களா? இல்லை, பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் குறிப்பாக சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மிகுந்த சாக்கடை அடைப்பது. அதற்கு 2021 பிறகு திரு உதயநிதி அவர்கள் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% இடங்களை குழாய்கள் எல்லாம் நாங்கள் மாற்றி அமைத்திருக்கோம். அதே போல் அடுத்த பிரிவு மத்திய சென்னைக்கு பார்த்தீங்கன்னா மத்திய சென்னை அனைவரும் சென்னையில் அனைத்து மக்களும் வாகனங்கள் வந்து செல்லக்கூடிய இடம். பெரிதாக பார்த்தீங்கன்னா வாகன நெரிசல் பெருக்கக்கூடிய இடம். அதற்காக நாங்கள் முதல்வர் கேட்டபோது முதல்வர் அவர்கள் தலைமை செயலாளர் தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டு சென்னையில் உள்ள போக்குவரத்து நெரிசலுக்கு எப்படி அகற்றாமல் சொல்லி தொடர்ந்து படிப்படியாக பார்த்தீங்கன்னா அண்ணா சாலையை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிக்னல் இல்லாத அண்ணா சாலையாக அந்த கமிட்டி மாற்றி, அதேபோல் பல இடங்களிலே ஒருவரை சாலையாக மாற்றி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது அடுத்தப்பட்டென்றால் நமக்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்காமலே தமிழக அரசு சார்பாக சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணி தொடங்கிவிட்டது. அந்த பணி முடிந்தால் போதும் கிட்டத்தட்ட சென்னையின் போக்குவரத்து நெரிசல் முற்றிலும் தீர்ந்துவிடும் நிலைமைக்கு வந்து இந்த பகுதியிலே சாக்கடை எதிர்ப்பிக்கக்கூடிய வேட்பாளர்கள் எப்படி பாக்குறீங்க? தேமுதிக சார்பில் வேட்பாளர் பாஜக சார்பில் ஒவ்வொரு தேர்தலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவர்கள் கட்சியின் சார்பாக வேட்பாளர் இருக்கிறார்கள். ஆயினும் மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்காக யார் துணை நின்றார்களோ இந்த 5 ஆண்டு காலங்களிலே அவர்களுக்கு தேவையாற்ற யார் செய்தார்களோ அது குறிப்பாக தமிழகத்திலே திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு எப்படி தமிழகத்தை முன்னேற்றுகிறோம் அவர்களுக்கு தான் வாக்களிப்பார்கள். அந்த வாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வரும் நம்பிக்கை. பாஜக எதிரான பொறுத்த வரைக்கும் பாஜகவும் அதிமுகவும் ஒரே கூட்டணியில் தான் இருக்கிறார்கள். வேண்டுமென்றே சிறுபான்மையர்கள் ஓட்டுகளை ஏமாற்றுவதற்காக அவர்கள் இப்பொழுது வெளியே இருப்பது போல் நடிக்கிறார்கள். உண்மையிலே சிஏ சட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தது யார்? காஷ்மீரில் 370 சட்டங்களை எழுப்பதற்கு காரணமாக இருந்தவர் யார்? அஇஅதிமுக. விவசாய சட்ட திருத்தத்துக்கு ஆதரவு தெரிவித்தது யார்? அஇஅதிமுக. அத்தனைக்கும் ஆதரவு தெரிவித்துவிட்டு இப்பொழுது வெற்றி பெற முடியவில்லை என்று அதற்காக ஒரு நாடகம் ஆடுகிறார்கள். அவர்கள் கள்ள உறவு வைத்திருக்கிறார்கள். இதை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு புரிந்து இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்றால் தமிழ்நாட்டுக்கு பெருத்த துரோகம் செய்தவர் யார் என்றால் அது நரேந்திர மோடி. அதாவது இப்போ அடிக்கடி தும்முனா வர எங்க தமிழ்நாட்டுக்கு சென்னையில பெருத்த வெள்ளம் வந்தது. நாங்களும் தேடி பார்த்தோம், அவருக்கு அழைத்தோம். முதல்ல அவர்கள் நேரடியாக சந்தித்து நாங்கள் இது வரைக்கும் பாழாத வெள்ளம் உதவி செய்கிறது. ₹1 தரல, 1 பைசா. தூத்துக்குடியில இது வரைக்கும் நடக்காத ஒன்று, அவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தது. ஆனா தூத்துக்குடி இப்ப போறார்
அப்ப கூட வந்து யாரையும் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கவில்லை. அவர் இதோ போகிறார், தேர்தல் வேலைக்காக வருகிறார். அப்பொழுது தமிழ்நாட்டுக்கு நான் இன்னும் செய்ய மாட்டேன், ஆனால் வாய் கீழே தமிழை வளர்ப்பேன் பொய் சொல்வார். அவரை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். குறிப்பாக வரவிருக்கின்ற நாடாளுமன்றத்தில் இந்திய கூட்டணி சார்பாக இந்திய கூட்டணி வெல்லும். எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் யாரை கை காட்டுகிறோம் அவர்தான் பிரதமர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.